வெல்கம் டு ஹஸ்வி சமையல். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி க்ரீமி அண்ட் ஜூஸி மலாய் சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 1/4 கப் கொத்தமல்லி இலைங்களை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் அரைக்க போகிறோம். இதோட ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்து குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரைச்சி வச்ச கொத்தமல்லி பச்சை மிளகா பேஸ்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர். தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா வடித்து சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 முட்டை சேர்த்துட்டு நல்லா கை வச்சு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கலந்து வச்ச மாவு இந்தளவு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். சப்போஸ் தயிரில் தண்ணி கூட இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போது வாஷ் பண்ணியிருக்க சிக்கன் பீஸை எடுத்து இதில் நல்லா டிப் பண்ணி மாவு எல்லா பக்கம் படுற மாதிரி டிப் பண்ணிக்கணும். தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இது ஒரு 1/2 அன் ஹவர் அது நல்லா ஊறணும். இதே மாதிரி எல்லா பீஸும் டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ஃப்ரிட்ஜ் இருந்தால் ஃப்ரீசரில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பிரச்சனை இல்லை, நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கலாம். 30 நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா ஊறிடுச்சு. இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எண்ணெய் நல்லா சூடாகி இது மாதிரி குட்டி குட்டி பபிள்ஸ் வர வரைக்கும் சூடு பண்ணிவிட்டு ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக குறைச்சிடணும். தீ குறைச்சதுக்கப்புறம் ஒன்றா உள்ளே சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஹீட்டான ஆயிலில் போட்டோன்னா என்ன ஆகும்னா மேலே மட்டும் கரிஞ்சு போயிடும், உள்ளே வேகாது. அதனால தான் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா செவக்கிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ரொம்ப சூடான ஆயிலில் போட்டோம்ல, அது ஓவர் குக் ஆகிடுச்சு பாருங்கள். இது ஓரளவுக்கு சரியாக வெந்திருக்கு. இந்தளவு செவந்து வந்தால் போதும். 2க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதில்ல, அவ்வளோதான். இது நல்லா வெந்துருச்சு. இப்போ வெளியில் எடுத்துடலாம். டேஸ்டியான மலாய் சிக்கன் லாலிபாப் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கூட உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் டிப் அண்ட் மயோனீஸ் அல்லது டொமேட்டோ கெச்சப் அதோட இந்த ஃப்ரைட் ஆனியன் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, ஒரு சிம்பிளான ரெசிபி தான். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.